திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெற்று வரும் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு 3 வேளையும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் வெற்றி அளித்த கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். முருகன் மாநாட்டுக்கு வரக்கூடிய மக்கள் வெறுங்கையோட போகக்கூடாதுன்னு பிரசாத பை கொடுத்து விட்ட ஏற்பாட்டாளர்கள் வெறும் வயிற்றோட போகக்கூடாதுன்னு அவங்க வயிறு நிறைய சாப்பாடும் போட்டு அனுப்புறாங்க. நாம இருக்கக்கூடியது முருகன் மாநாடு நடக்கக்கூடிய இடத்தினுடைய ஒரு பகுதியோட கிச்சன். அது இதே மாதிரி 4 இடத்துல கிச்சன் வெவ்வேறு இடத்துல சமைக்கிறாங்க. விஐபிகளுக்கு தனியாக, அருணகிரிநாதர் அரங்கத்துக்கு வரக்கூடிய பங்கேற்பாளர்களுக்கு தனியாக, அப்புறம் பொது பார்வையாளர்களுக்கு தனியாக, இப்படி 4 இடத்துல கிச்சன்ல அப்படியே அண்டாண்டாவா டன் டன்னா காலில இருந்து உணவு சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 2 நாளைக்கும் இவங்க சமைக்கக்கூடிய உணவு வகைகள் அப்படிங்கிறது நிறைய. காலையில எப்படியும் அந்த விஐபி பகுதிகளில், அதாவது அங்க பங்கேற்பாளர்களுக்கு ஒரு வேளைக்கு எப்படியும் குறைஞ்சது 10 இருந்து 15 அல்லது 20 வகையான உணவுகள், தோசை, பூரி, இட்லி, அப்புறம் இன்னும் வகையான ஐட்டங்கள், அப்புறம் மதிய உணவுக்கு ஸ்வீட்டு, மீல்ஸ், இப்படி எல்லாம் போக இரவுக்கு அதே மாதிரி. இது போக பொது பார்வையாளர்களுக்கு வகையான கலவை சாதங்கள் கொடுக்குறாங்க. தயிர் சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், இப்படி வகையான கலவை சாதங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. 2 நாள் மாநாடுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் டு ஒரு 5 லட்சம் வரைக்கும் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ வந்தாலும் நம்ம இல்லைங்காமல் நம்ம செஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும். ஃபுட்டு காய்கறி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 டன் வருங்க. அரிசிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 14 டன் வருங்க அரிசி ஓவராலாக. சமையல் எல்லாமே ஒரே டீம் தாங்க. சமையல், சர்வீஸ் எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 1500 பேர் பக்கம் நாங்கள் இருக்கிறோம். உள்ள நார்மல் அன்னதானம் மாதிரி ஒரு இது மாதிரிலாம் இல்லைங்க. நம்ம இது ஒரு கல்யாண வீட்டு மாதிரி நம்ம ஸ்வீட்லேருந்து வெரைட்டியாக தான் கொடுக்குறோம். ஸ்வீட்டு, அரிசி பருப்பு சாதம், தயிர் சாதம், வெஜிடபிள் பிரியாணி, வடகம், ஆனியன் ரைத்தா, ஒரு பொரியல். அதாவது ஒரு பொரியல் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி மஸ்ட் ஒரு பொரியல் கொடுத்துட்டே இருக்கிறோம். அதாவது நம்ம ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் கொடுக்காம நம்ம ஒரு கல்யாண வீட்டு ஃபங்க்ஷனில் எப்படி நம்ம கொடுக்க முடியுமோ அதே மாதிரி ஒரு 6 ஐட்டம் 7 ஐட்டம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். எல்லா டைமும் நம்ம ஸ்வீட் ஒன்று கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி மதியம் பார்த்தீங்கன்னா பத்திப்பல் அல்வா கொடுத்தோம். பனங்கருப்பட்டி பத்திப்பல் அல்வா. நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு முறையில் நம்ம எப்படி செய்வோம் அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். வெறும் மேம்போக்காக ஏதோ ஏனோ தானம் இல்லாமல் ரொம்ப கவனம் எடுத்து ரொம்ப அக்கறையோடவே இந்த உணவு பரிமாற்றம் முருகன் மாநாட்டில் நடக்குது அப்படிங்கிறது பக்தர்களுக்கு ஒரு வகையில் மகிழ்ச்சி. நியூஸ் 18 செய்திக்காக ஒளிப்பதிவாளர் பிரபாகரன் வெற்றி. திருப்பதிக்கு பாத யாத்திரை சென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த புது மாப்பிள்ளை மாரடைப்பு ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். விவரங்களை செய்தியாளர் புஷ்பராஜிடம் கேட்கலாம். புஷ்பராஜ், என்ன நடந்தது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, திருத்தணி அருகே உள்ள கேசரம் கிராமத்தை சேர்ந்த நரேஷ் மற்றும் சுவாதி ஆகியோருக்கு கடந்த 4ஆம் தேதி திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் அவர்கள் திருப்பதி மலைக்கு வேண்டுதலின் பேரில் சாமி கும்பிடுவதற்காக இன்று வந்திருந்தனர். திருப்பதியிலிருந்து திருமலைக்கு அவர்கள் நடந்து சென்று கொண்டிருந்த போது திருப்பதி மலைப்பாதையில் திடீரென்று நரேஷுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு நெஞ்சை கையில் பிடித்துக் கொண்டு சரிந்து விழுந்து விட்டார். இதனால் புது மணப்பெண் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நின்ற நிலையில் அங்கிருந்தவர்கள் உடனடியாக 108 ஆம்புலன்ஸுக்கு போன் செய்து தகவல் அளித்தனர். விரைந்து வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் நரேஷை மீட்டு திருப்பதியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்து விட்டனர். அபிநயா, விவரங்களுக்கு நன்றி புஷ்பராஜ்.